माशाअल्लाह मद्रास में आइए। हेलो अस्सलाम वालेकुम मुतवल्ली साहब, मद्रास में आइए। வாங்கோ வாங்கோ சீக்கிரம் வாங்கோ, பிளாட்ஃபார்ம் 9ல நிக்கும்। अस्सलाम वालेकुम मुतवल्ली साहब, खैरियत क्या? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்படிங்களா? நல்லபடியா வந்துச்சா? பயணம் நல்லா இருந்ததா? சரி ரொம்ப சந்தோஷம். டேய் ஆபீஸோட பேக் எடுத்துக்கோ. ஜி நம்மளுக்கு 3 கார் இருக்கு. உங்களுக்கு எந்த கார்ல போணுமோ நாலு போங்க. பள்ளியில முதல்ல போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகேங்களா? டேய் ஆபீஸா கூட்டு போ. எனக்கு ஒரு 20 ரூபாய்க்கு வேணும். நான் போயிட்டு வரேன். माशाअल्लाह, अल्लाह अकबर। या अल्लाह, हमारा मुतवल्ली साहब का कबूल करो या अल्लाह। हमारा जान जिंदगी का बात है, कबूल या अल्लाह। நல்லா சிறப்பாகணும். நல்ல கார்ல கூட்டு வந்தாரு, இப்போ ஏசி ரூம்ல உட்கார வச்சிருக்காரு. எப்பேற்பட்ட முத்தவல்லியா இருப்பாரு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நோபாலிங்களுக்கு வடை வைக்கணும், இன்னும் வைக்கலையா? ஜி ஆபீஸர் என்ன பண்றீங்க? இஃப்தாருக்கு நேரம் ஆகுதுன்னு ஓதிட்டு இருக்கீங்க. अरे इफ्तार की तरबिया है। அட டைம் ஆகுதுங்க. எவ்வளவு நேரங்க? யாரு உங்களை இங்க உட்கார சொன்னது? मोदीनार साहब। மோதினாரா? அந்த ஆளுக்கு இதே வேலை. வடைய முதல்ல போயிட்டு அந்த ஆள் வீட்டுக்கு குடுத்துறணும்ன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வாங்க. நீங்க முதல் நோம்பு ஏற்பாடுலாம் நான் எப்படி பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. வாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஜி என்னது நோம்பு கஞ்சியே குடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்பல இருந்து? அது ஓரம் வைங்க. என்னங்க ஜூஸ் குடிங்க. ஜாஸ்தியா பாய்? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க வடை இருக்குது, பஜ்ஜி சமோசா இருக்கு, எல்லாம் சாப்பிடுங்க. முஹப்பத் கா சர்பத் இருக்கு. நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கீங்களா? கவனிக்கணும். நோம்பு கஞ்சி மட்டும் இருக்கீங்க, இவ்வளவு இருக்கு. முத்தவரினா சும்மாவா? எவ்வளவு பேர் வராங்க? முக்கியமான ஆளுங்க. முக்கியமான ஆளுங்களுக்குலாம் இப்படிதான் கவனிக்கணும். நோம்பால சும்மா அது ஒரு வடை பேச்சம்பளம் வச்சுட்டு விட்டுறணும். ஆமா, இந்த வாரம் அது வாலி வசூல் எவ்வளவு வந்துச்சு? அதெல்லாம் எடுத்து வைங்க. அது நிர்வாகத்துல வேலை இருக்குல்லைங்க, பாக்கணும் அதெல்லாம். கண்டுக்கவே மாட்டாங்க. 20 நோம்பு தான் இருக்குது. சரி ஒண்ணு இல்ல, நாளையில இருந்து ஆளுங்கெல்லாம் அதுக்கு கம்மியானும்ல, 100 வடையே கொஞ்சம் அதுக்கு கம்மி பண்ணுங்க. சரி நான் ஃபோன் பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா வந்து ஓதி முடிச்சிங்க. 27 அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா போயிட்டாங்க. சிறப்பாக கவனிச்சிருக்கு. போயிட்டாங்களா? அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டாங்க. அத்தாவை கேட்டேன்னு சொல்லுங்க. எவ்வளவுன்னா உங்க அத்தா காலத்துல இருந்து இந்த பள்ளி அவ்வளவு இதா இருக்கு. உங்க அத்தா வந்திருக்காரு, உங்க அப்புறம் நீங்க வரீங்க. அப்படியே உங்க அத்தாவுடைய அந்த கிராத்தை அப்படியே இருக்க. அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து போயிட்டாங்க. ஓகேங்களா? சிறப்பான அது கவனிச்சிருக்கேன். ஓகே அது போயிட்டாங்க. பாப்போம் சாலா என்ன பண்றீங்க. நேரம் அங்க இருந்து பஸ் பிடிச்சி சென்ட்ரல் போயிடுங்க. அங்க இருந்து ட்ரெயின் பிடிச்சி போயிடுங்க. ஓகேங்களா? பார்த்து போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து போயிட்டாங்க. ஆபிசா பாத்து வாங்க. ரோட்டை பாத்து வராம நோட்டை பாத்துட்டே வரீங்க. ஏமாத்திட்டாங்க ஜி. பள்ளியாசல்ல 25,000 சொல்லி கூப்பிட்டாங்க ஜி. வெறும் 15,000 தான் ஜி தந்துக்கிறாங்க. இதை வச்சு எப்படி ஊருக்கு போறது ஜி? அதான் சோகமா இருக்கீங்களா? எல்லா ஆபீஸாவும் நல்ல சந்தோஷமா போறாங்க. 27 முடிஞ்சு நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க. ஒண்ணுக்கு 2-3 குழந்தை ஆயிடுச்சு ஜி. என்ன பண்றது தெரியல ஜி. இந்த முத்தவல்லி சாப் 25,000 சொல்லி கூப்பிட்டாரு ஜி. இந்த முத்தவல்லிக்கு இதே வேலையா போச்சு. இந்த தடவை என்ன நம்ம ஒரு கை பாத்துருவோம் அவரை. வாங்க ஜி. அந்த இமாம காசு கொடுத்து ஊருக்கு அனுப்பிட்டேன். மீதி 3 நோம்பு தானே இருக்கு. நம்ம இமாமே ஓத விடுங்க. 30 லட்சமா என்ன இருக்காரு, ஓதட்டும். சரிங்க பண்றேன். என்னப்பா ஏங்க இந்த ஆபீஸ் ஆபுக்கு 25,000 ரூபான்னு பேசி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இப்ப பார்த்தா வெறும் 15,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த ஆள் அழுதுகிட்டே போறாரு. என்னங்க வருஷம் இதே வேலையா போச்சு உங்களுக்கு? உன்னை ஊர் தானே போக சொன்னேன். உன்ட்ட நான் அது 25 ரூபாய் பேசுறதுதான் எதுக்கு நீ சொல்ற? நீ யாரியா? நான் முகல்லா வாசிங்க. மொஹல்லா வாசினா எத்தனை வருஷம் ஆகுது வந்து? நான் வந்து 2.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷம் வந்துட்டு நீ கேள்வி கேப்பியா? வாடகை வீட்டு தானே இருக்க நீ? ஆமா வாடகை வீட்டுல தான் இருக்கேன். வாடகை வீட்டுல இருந்துகிட்டு அந்த 2.5 வருஷமா நீ அது சந்தா கட்டுறன்னு கேள்வி கேப்பியா? நீ கேள்வி கேப்பியா? நீ 60 வருஷமா இந்த இருபதுல என் தாத்தா எங்க அப்பா நாலு இங்க இருக்கோம். நீ நீனே வந்து அது கேள்வி கேட்கற. நீ அவருக்கு நாங்க பேசுனது, அவங்களுக்கு நாங்க பேசணும்னா அதுக்கு மேல அது கொடுக்க முடியல. அதனால இருக்கட்டும், அது பறக்கத்தான் அது 15,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அது என்ன நீ கேள்வி கேட்கற? நீ அதெல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாதியா? முத்தவெளிய கேள்வி கேட்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. புரியுதா? எங்களுக்குன்னு 4 பேர் இருக்காங்க நிர்வாகம். நாங்க பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு அந்த 15,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். நானா ஒன்னும் எடுத்து கொடுக்கல. புரியுதா? முடிவுன்றது இங்க 4 பேர் இருக்குதுயா. எங்களையும் கொஞ்சம் பேச விடுங்க. என்ன பேசணும்? நீ முத்தவெளினா என்ன 2 கொம்பா உங்களுக்கு? நிர்வாகம்னா என்ன பெரிய, நீங்க பெரிய அரசா? நீங்க நாங்க வச்சதுதாங்க நிர்வாகம். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதாங்க நீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு செயல்பட முடியாதுங்க. எங்களுடைய சந்தாலையும் எங்களுடைய உழைப்புலையும் தான் அந்த பள்ளி இருக்கு. உங்களுடைய அப்பா வீட்டு சொத்து கிடையாது இது. புரியுதா? சந்தா கட்டினா என்ன, முகல்லாவாசியா எப்படி இருந்தா என்னங்க, சொந்த வீடா இருந்தா என்ன, வாடகை வீடா இருந்தா என்ன, ஒவ்வொருத்தருக்கும் கேட்கக்கூடிய உரிமை இருக்குங்க. இரியா என்னையா கேள்வி கேட்கறீங்க? எங்க எவருக்கு போன் பண்ற செயலாளருக்கு. எங்க இருக்கீங்க? எவ்வளவு நான் வர இல்ல நிர்வாகத்துல வந்து நம்மளாம் கேள்வி கேட்க ஆள் வந்திருக்காங்க ஜி. நீங்க உடனே வாங்க. நீங்க வாங்க கூப்பிடுங்க. ஆளை கூப்பிடுங்க. யார் வராங்க? வராதியா? நியாயத்தை பேசுவாங்க. என்ன நியாயத்தை பேசுறீங்க? ஓதுனா 50 ஜூஸ் ஓதிட்டாரு இவரு. 15,000 ரூபாய்க்கு இவருக்கு அது அதிகம்யா. குரான்ல எத்தனை ஜூஸ் இருக்குன்னு உனக்கு தெரியல. மொத்தமே இருக்கிறது 30 ஜூஸ் தானேயா? 50 ஜூஸ் இருக்கு ஓதும் வந்தாலே. நீ போய் பேசுற. நீ உனக்கு எத்தனை ஜூஸ் இருக்குன்னே தெரியல. முத்தவள்ளி நிர்வாகத்துல இருந்து ஆள் வராங்கயா. நீ அவங்க கிட்ட என்ன பேசுன்னு பாக்குறியா? பேசிக்கிறேன். நானும் கூப்பிடுறேன் ஆளுங்களா.
ஒரு மதரசால ஒரு மாணவன் படிச்சு ஆபீஸ் ஆகுறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமாயா? அவனுடைய வாழ்க்கையை அவன் அர்ப்பணிச்சு 7 வருஷம் 8 வருஷம்னு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு பள்ளியில போய் வேலை செஞ்சு தியாகம் பண்றாங்க. எத்தனோ 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்து இங்க வந்து அவங்க ஒரு 30 நாள் தங்கி இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில அவங்க வேலையை செய்யறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஒரு புனிதமா நினைச்சு அவங்களுக்கு ஹதியாங்கிற அடிப்படையில நீங்க கொடுக்கணும். ஏதோ சம்பளம் மாதிரி கொடுக்குறீங்க. எந்த ஆலிமும் சம்பளத்துக்காக வேலை செய்யலையா? மார்க்க பணியை தான் கௌரவமா அல்லாஹ்வுக்காக செய்யறாங்க. யாரெல்லாம் எங்களை மன்னிச்சிரு. நான் ஏதோ அந்த இதில் நான் தப்பட்டு மன்னிச்சிரு. ஜி அல்லாவுக்காக நீ மன்னிச்சிருங்க. எங்களுக்கு இந்த வாட்டி வந்து நிர்வாகத்துல சரியான பொருளாதாரம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் நாங்க வந்து வாக்குறுதி மீறி தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. 30 ரூபா இருக்கு, 30,000 ரூபா கொடுத்துருக்கோம். 30,000 ரூபா நல்லபடியா குடும்பத்தோடு போயிட்டு கொண்டாடிட்டு வாங்க. ஓகேங்களா? ஈத் முபாரக். ஜி நீங்களும் மனசு வச்சுக்காதீங்க ஜி. எங்களுடைய நிர்வாகத்துல கொஞ்சம் இதா இருந்தது, சரியா வசூல் வரல, அதனால பேசிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க ஜி. நீங்க 2 வருஷமா இருந்தாலும் சரி, வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி, நம்மளா வந்து அது ஒரே மகளா வசதி தான். மனசு வச்சுக்காதீங்க ஜி. எல்லாருக்காக நினைச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் இல்ல, எல்லாம் அல்லாஹ் நீங்க திருந்திட்டாலே அதுவே போதும். அல்ஹம்துலில்லாஹ். अस्सलाम वालेकुम भाई, बहुत शुक्रिया भाई, अल्लाह जज़ाकल्लाह भाई, अल्लाह एहसान हुआ भाई. ஒன்னும் கவலைப்படாதீங்க. 30,000 கிடைச்சிச்சு பாய். அல்ஹம்துலில்லாஹ். ஃபேமிலியோட போய் நல்ல சந்தோஷமா ஈத கொண்டாடுங்க. போயிட்டு வாங்க. ஜஸாக்கல்லாஹ். هيهات 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 لما